friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths exercise 2.5ல second sum பார்க்கலாம். Write the following in the form of 4 power n. So இங்க 16, 8, 32 அப்படின values கொடுத்திருக்காங்க. இத base 4 வர மாதிரி நம்ம change பண்ணி எழுத போறோம். ஒரு சம்மா பார்க்கலாம். First question பார்த்தீங்கன்னா 16. 16 actually நம்ம எப்படி எழுதலாம்? 4 4s are 16 இல்லையா நமக்கு இது டைரக்டாக தெரியும். ஸோ 4 4s are 16, 4 4 power 2 அப்படின்னு எழுதலாம். நமக்கு கொஷின்லையே 4 power n இந்த ஃபார்மேட்டில் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டைரெக்டாக 4 power 2 அப்படின்னு எழுதிடலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். நமக்கு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 ஆக்சுவலி எப்படி எழுதலாம்னா 4 2s are 8 அப்படின்னு எழுதலாம். இங்கே ஒரு வேல்யூ 4 இருக்குது, பேஸ் கரெக்டாக தான் இருக்குது. இன்னொரு வேல்யூ 2 இருக்குது. ஆக்சுவலி இதுவும் நமக்கு 4ன்னு கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 4 இன்ட்டு இந்த 2க்கு மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகிட்டால் நமக்கு டைரெக்டாக நம்ம என்ன ஆன்சர் எடுத்தோமோ அதே தான் கிடச்சிரும். ஸோ நம்ம 4 பேஸ் வரத்துக்காக இந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரோம். ஸோ 4 இன்ட்டு இந்த டிவைடில் இருக்கக்கூடிய 2வை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பவரில் இருக்கக்கூடிய 2வை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே எழுதுங்க. 2 power 2 the whole power 1/2ன்னு கிடைக்கும். ஸோ 4 இன்ட்டு 2 power 2னா 2 into 2 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ 2 2s are 4 the whole power 1/2. இப்போ இந்த வேல்யூ பார்த்தா நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும், a power m into a power n that is equal to a power m plus n. இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். பேஸ் 2 ஒரே மாதிரி இருக்குது, பவர் வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். பேஸ் 2 ஒரே மாதிரி இருக்கா, சரியா எடுத்துக்கலாம். பவர் வேல்யூ இங்கே எதுவுமே இல்லைன்னா பவர் என்ன இருக்கதா கன்சிடர் பண்ணணும், 1 இருக்கதா கன்சிடர் பண்ணணும். அப்போ 1 + 1/2 ஓகேவா. இப்போ 1ஐயும் 1/2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1.5 இல்லையா. அப்போ 3/2 அப்படின்னு வரும். இது எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். 1/1/2னா இங்கே டினாமினேட்டரில் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 + 1 /2. அப்போ 2 + 1 நமக்கு என்ன ஆன்சரு, 3/2 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வேல்யூ 4 power 3/2. இப்போ 4 power n ஃபார்மேட்டில் வந்துருச்சா. ஸோ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் என்ன, 32 ஓகேவா. ஸோ 32 ஆக்சுவலாக எழுதும்போது எப்படி எழுதலான்னா 4 பேஸ் வர மாதிரி எழுதணும். ஸோ 32 4th டேபிள் வர டிவைட் பண்ணி நம்ம 4 பேஸ் வர மாதிரியே கொண்டு வந்துடலாம். 4th டேபிளில் 8 4s are 32 அகெயின் 4th டேபிள்னா 2 டைம். ஸோ இங்கே 2வை நம்ம திரும்ப நம்ம டிவைட் பண்ணும்போது 2 டேபிளில் தான் டிவைட் பண்ண முடியும். 32வை 4 × 4 × 2 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ இங்கே வேல்யூவை 4 power 2 மேலே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் இல்லையா, சேம் அதே சேஞ்சஸ் தான் இங்கேயும் கொண்டு வர போகிறோம். இங்கே என்ன நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தோமோ அதே சேஞ்சஸ் தான் 2 power 2/2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் ஓகேவா. 4 power 2 into 2 power 2 the whole power 1/2 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா. ஸோ 4 power 2 into 4 power 1/2. சேம் இங்கே என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 power 2 + 1/2 அப்படின்னு வருமா. 2 + 1/2னா டினாமினேட்டரில் 1 இருக்கதா கன்சிடர் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 2s are 4 + 1 1s are 1 1 2s are 2. ஸோ 5/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. தட் இஸ் ஈக்குவல் டு 4 power 5/2. ஸோ 32க்கு 4 பேஸ் வர மாதிரி எழுதணுன்னா 4 power 5/2 ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.